அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். வெள்ளிக்கிழமை எனக்கு எப்படியுமே காய்ச்சல் தடுமை காய்ச்சல் 2 நாள் மட்டும் படுத்த படுக்க அப்படிகளில் சாப்பாடு எதுவுமே வீட்டில் செய்யலை. 2 நாளாக ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டோம். ஹோட்டல் சாப்பாடு சொல்லவே தேவையில்லை, டேஸ்ட்டுன்றதே இல்லை. நைட் ரைஸ் வாங்கினாங்க, ஆனால் எனக்கு டேஸ்ட் இல்லை, அவங்களுக்கும் நல்ல இந்த பிள்ளைகள். பகல் சாப்பாடு வெள்ளிக்கிழமை மைனி அவள் செஞ்சு அனுப்பியிருந்த பிரியாணியோட தயிர் சாம்பல், அதோட எனக்காக வேண்டி வேறையாவே புளியானை மட்டும் காய்ச்சி அனுப்பியிருந்தா. நான் சரி எனக்கு புளியானந்தம் வேணும், என்ற வாயில் கசப்பு ஒன்றபடிகளில். அப்போ இந்த பிரியாணியில் பீஃப் போட்டு, இந்த பீஃபெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதோட உருளைக்கிழங்கு போட்டு, அடுத்தது கசிவு நட்டுண்டா கஜு அதெல்லாம் போட்டு தான் நான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் டேஸ்ட்டே இல்லை வாய்க்கு. புள்ளைகள் நல்லவனு தான் சாப்பிட்டாங்க. நானும் அதில் உள்ளத்தெல்லாம் துண்டுகளை குறைக்கணும் அப்படி கொஞ்சம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு விட்டு ஈவினிங் போல் தான் நான் திரும்ப மருந்து போனேன். எங்கேன்னு பார்ப்போம், மருந்து போனது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். இல்லை ப்ரைவேட்டாக எடுத்து குறையவே இல்லை. அப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் ஈவினிங் ஒரு 3 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பினேன். இன்னுமே இந்த வாய்ஸில் இன்னுமே மாற்றம் சேஞ்ச் ஆகலை. ஏன்டா இன்னுமே கொஞ்சம் கோல்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு வருகுது. மருந்து போனது எப்படியும் 3 மணி போனண்டாலும் எப்படியும் அங்கே போய் சேர 3:30 மட்டும் ஆகும். இந்த இடம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அது நாங்கள் போன ஹாஸ்பிட்டல் ஒன்று தான், முகன்வலியோ எங்கேயோ தான் போனது. உண்மையில் நல்ல மருந்து அந்த இடத்துல போனது பிறகு நிறைய மருந்து தந்தாங்க. உண்மையில் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மருந்தை குடித்த பிறகு தான் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டேன். இப்போ நாங்கள் போகிற டைம் அந்த ஈவினிங் டைம்லத்தால் கூட்டமே குறவு. இல்லைண்டா காலையில் கொஞ்சம் சரியான கூட்டம் அந்த ஹாஸ்பிட்டலில். எங்கள் ஏரியாவில் உள்ள ஹாஸ்பிட்டல் இதுதான். ஊர்லேயும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அது காலையில் மட்டும்தான் மருந்து கொடுக்கு. அப்போ ஈவினிங் டைம் தான் போனதுன்றதால் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இல்லாட்டி நாங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ப்ரைவேட்டாக மருந்து எடுத்த குறையில அப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போயிட்டு வார டைம் இந்த குதிரையில் வெறி கழுதை போல் இதைத்தான் பார்த்தோம். உண்மையிலேயே எங்கள் மகள் கொஞ்சம் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொண்டு பார்த்துட்டே இருந்தேன். நாங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்து, நானும் ஃபோன் கையிலேருந்து தெரிய வாங்கி வீடியோ ஒன்று எடுத்துட்டு அப்படியே வார டைமில் பேக்கரியால் பன்னும் எடுத்துன்னு வந்தேன்டா. அந்த வாய் கசப்பு ஈவினிங் டைமுக்கு ஒரு பன் ஒன்று இருந்தால் நல்லாம்ட்டு. இப்போ அதெல்லாம் முடிச்ச பிறகு நைட்டு இப்போ சாப்பாடு சரி வீட்டில் செய்யணும், அன்றைக்கும் கடையில் வாங்கலான்ட்டு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் அவள் தக்காளியை தான் வெட்ட கொடுத்து, என்ன வெங்காயம் வெட்ட கொடுத்து அழுது வெங்காயம் வெட்ட போகிறா. திரும்ப இனி தக்காளியை கொடுத்துட்டு இதை மட்டும் வெட்டி தர சொல்லி இப்படியோ அதையும் மெதுவாக வெட்டினேன். அதுவும் போதும் புள்ள செஞ்சு தாரேன்ட்டு வெட்டி சின்னதாக இந்த அளவு சரி வெட்டி போட சேனை இப்படி மண்ணெல்லாம் தாளித்து தான் போகிறோம். அன்றைக்கு பாஸ்தா தான் செய்ய போகிறேன். சிக்கன் போட்டு அதைத்தான் செய்கிறதுக்கு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்துக்கணும். அப்போ அதுக்காக வேண்டிய அவள் மட்டும் இந்த கட்டின் போட்டில் வெட்டு டைமுக்கு ஓடி இந்த கத்தி எடுத்துன்னு இதில் வெட்டுறதுக்கு எனக்கு சரியான பயம் வேண்டாம், கைகள் வெட்டுப்படுமன் அப்படின்ட்டு தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. வெங்காயத்தை எப்படியுமே நான் குடிக்கலேன்ட்டு அதை வெட்ட சில எப்படியுமே அவங்களுக்கு கண்ணீரே வந்துடும். இப்போ இந்த தக்காளியை லாஸ்ட்டாக ஒன்று அதையும் வெட்டியே முடிச்சிட்டேன். முடிச்ச பிறகு இப்போ நான் பாஸ்தா செய்கிறதுக்கு முதல்ல தண்ணியை கொதித்து வச்சணும். அதுக்காக வேண்டிய ஒரு சட்டியில் தண்ணி, அதோட கொஞ்சம் உப்பு, தூள் இல்லாட்டி கல் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த பாஸ்தா உங்களுக்கு எல்லாம் சேராமல் அப்படியே ஒவ்வொன்றா உதிரியாக வரும். இப்போ இது நல்லா தண்ணி கொதித்து வர சொல்ல நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் மாதிரி கொதிச்சிடும். கொதித்து வர சொல்ல நீங்கள் இதோட பாஸ்தா சேர்த்துக்கோங்க. இப்படி தண்ணி நல்லா கலகலன்னு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நீங்கள் இதோட பாஸ்தா சேர்க்கணும். இல்லைண்டா பாஸ்தாவெல்லாம் சும்மா அடி பிடிச்சேன்டா கீழ்த்து அப்படி சும்மா உறைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ பாஸ்தா சேர்த்த உடனே நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே கலந்துட்டுக்கோங்க. கலந்துட்ட போகிற இதை மூடி போட வேணாம், அப்படியே திறந்து வச்சே வேக வச்சு விடுங்க. இல்லைன்னா மூடி போட்டு அப்படியே கொதித்து வெளியே வர பார்க்கும். இப்போ உங்களுக்கு பாஸ்தா இந்த பாஸ்தா மூங்கில் மாதிரி உள்ளது கொஞ்சம் டைம் எடுக்க வேகிறதுக்கு, அந்த ஸ்ப்ரிங்கல் மாதிரி உள்ளதில்லை. இப்போ இதை நீங்கள் ரெண்டு பக்கத்து ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு வெட்டி பார்க்கலும், இல்லாட்டி ஒரு ஸ்பூனாலேயே உங்களுக்கு கையில் எடுத்து பார்க்கவும் வேணும். இப்போ இது இருக்கு. இப்போ நான் இதுலேருந்து அப்படியே இறக்கி இதை வடித்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஒரு வடி வச்சு அப்படி வடித்து எடுத்து தண்ணியே வீச வேணும், அதையும் அப்படியே வச்சுக்கோங்க, என்று அதுவும் தேவைப்படும். இப்போ பாஸ்தா செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் அதே சட்டியை தான் நான் கழுவி எடுத்துட்டேன். அதே சட்டியில் எண்ணெய் சேர்த்துனேன். எண்ணெய் ஒரு 3 ஹர்னி மட்டும் எண்ணெய், சின்ன பட்டைத்துண்டு, ஒரு சின்ன ஏலக்காய் இல்லை கிராம்பு ஒன்று சேர்த்து, வெங்காயம் நல்லா எப்படி போட்டுக்கணும், ஒரு 2 வெங்காயம் மாதிரி, அதோட தக்காளி, பச்சை மிளகாய், சின்னது பெரியது இருந்தால் சேர்த்துக்கலும், சேர்த்து கொஞ்சம் ரம்பையில் கருவேப்பிலை சேர்த்துக்கலும். கருவேப்பிலை இடிச்சல்ல, அப்போ நான் ரம்பையில் தான் சேர்த்துட்டேன். இப்போ இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் நல்லா சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் இது ரெண்டையும் நல்லா தட்டி போட்டு கேளும்.
இப்போ இது வந்து நல்லா எண்ணெயில் இப்போ வதங்குறதுக்கு வந்து நீங்கள் உப்பு தூளும் சேர்த்துட்டாலும் அது டக்குன்னு நல்லா வதங்கி வரும். இப்போ இதுக்கு வந்து நான் இந்த மசாலா பவுடர் ஒன்று இருந்துச்சு, சிக்கன் மசாலா பவுடர் அதை தான் சேர்த்து அதையும் நல்லா கலந்துட்டு போகிறோம். இதோட கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கட்டர்த்தூள், உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் போல் கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு பிஞ்ச் மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலான்னு பட்டை, கிராம்பு, ஏலக்கெல்லாம் சம அளவில் எடுத்து பவுடர் பண்ணி நான் வீட்டில் வச்சுருப்பேன். அதில் தான் ஒரு பிஞ்ச் அளவு மாதிரி சேர்த்துணும், மிச்சம் தேவையில்லை. இதோட வந்து சோயா சாஸ் வந்து ஒரு 1½ கரண்டி மட்டும் சேர்த்துட்டேன். இதோட உங்களுக்கு தக்காளி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலும். நான் வந்து இன்றைக்கி எந்த வித காய்கறியும் இல்லாமக்கு இந்த சிக்கனில் மட்டும்தான் இந்த பாஸ்தா செஞ்சு எடுத்துக்க போகிறேன். சேர்த்த போகிற இது அப்படி நல்லா இன்னும் கலந்துட்டுக்கணும். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்டா இதுக்கு சிக்கன் இன்னும் சேர்க்கல. இப்போ இதோடு நாங்கள் வந்து அடுத்தது கொஞ்சம் உங்களுக்கு காரம் என்ன வேணுமோ கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து சின்ன சின்ன கியூப் வடிவத்தில் நான் இப்படி வெட்டி இப்படி கழுகி வச்சுக்கணும். உங்களுக்கு இதோட போனன் சிக்கன் முள்ளுள்ள இது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்ட பிறகு இதோட நீங்கள் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதுக்கு வந்து நான் பாஸ்தா வேக வச்ச தண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன். அப்போ அது வந்து சேர்த்தா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இதோட மேகி கீபோர்டையும் சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் உங்களோட பாஸ்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்க்குற டைமுக்கும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா நாங்கள் பாஸ்தா வேக வச்ச டைமுக்கும் உப்பு சேர்த்ததால் இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். வேண்டாம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அந்த மசாலாக்கள் பிடிச்சி சிக்கன் கொஞ்சம் வேகட்டும்ட்டு இதுக்கு பிறகு தான் நான் அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ உங்களுக்கு அந்த சிக்கன் எந்த அளவு வேகிற அளவுக்கு உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த அளவு தண்ணி தான் சேர்த்துனேன், மிச்சம் சேர்க்கலைன்னா சிக்கன் டக்குன்னு வெந்துடும். உங்களுக்கு இதே போல் பீஃப், மட்டன்லேயும் சேர்த்து செய்யணும். அதெல்லாம் கொஞ்சம் வேகிறது டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் அது அளவை பார்த்து உங்களுக்கு தண்ணியை வச்சுக்கலும். இப்போ இதை அப்படி நான் மூடி போட்டு அப்படியே வேக வச்சுட்டேன். இது ஒரு 10-15 நிமிஷத்துல மாதிரி எல்லாம் வந்து வரும். எப்படி உங்களுக்கு சிக்கன் எடுத்து பார்த்தா வழங்கும் சிக்கன் வந்துட்டுண்டு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்னப்படி கிரேவி இருக்க சொல்ல நீங்கள் இந்த பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. அந்த பாஸ்தா வந்து அந்த கிரேவிலே பிடிச்சி நல்லா அந்த உப்பு மசாலாக்கள் எல்லாம் பிடிச்சி நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும். அப்போ தான் அந்த பாஸ்தாவோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு இதில் கிரேவி போதாண்டா உங்களுக்கு அந்த பாஸ்தாவை வச்ச தண்ணியை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலும். இப்போ எனக்கு இது கொஞ்சம் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருந்துச்சு. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் பாஸ்தாவை வச்சு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சு இப்போ நான் வந்து இதை இறக்கி எடுத்து இப்போ நான் பிளேட்டிங் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். பாஸ்தா அந்த சிக்கன் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. சரி, வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்துப்பாங்க. திரும்பவும் பிள்ளைகளுக்கு விரும்பி கேட்பாங்க இந்த பாஸ்தாவை, சிக்கன் பாஸ்தாவை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இந்த காரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கூட்டி குறைச்சி அவங்களோட பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் கூட்டி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலால் அவங்களுக்கு பொரிச்ச சிக்கனும் போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கன் பொரிச்சு போடலை, அதிலே போட்டு வேக வச்சதால் நான் வந்து இதை வந்து டின்னருக்கு தான் செஞ்சேன். உண்மையிலே நல்லா வந்துச்சு இந்த பாஸ்தா. நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டின்னருக்கு மட்டுமில்லை பிரேக்ஃபாஸ்ட்டுகளுக்கும் செஞ்சு உங்களுக்கு பிள்ளைகள் ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருந்தால் லஞ்ச் பாக்ஸ்லேயும் போட்டு அனுப்பையில் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்தாவோட ஒரு சிக்கனை மறுபடியும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கும் பாஸ்தா சரியாகவே வரும். இன்ஷால்லா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்குமாறு எல்லாருக்கும் ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.